காய்ஸ், நான் உங்கள் எஸ் பிரதீப். நம்ம தோட்டத்தில் என்ன நான் வளர்ச்சிதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பாருங்கள், இங்கே என்ன நான் வளர்ச்சிது. இது வந்து பச்சை பயிர் செடிங்க. நீங்கள் பாருங்கள் பச்சை பயிர் எப்படி இருந்துக்குது. இதுதான் பச்சை பயிர், தெரியுதுங்களா? அதில் எறும்பு கூட போதும் பாருங்கள். இதுதான் பச்சை பயிரெலாம் சாப்பிட்டுருங்க. இது நம்ம பச்சை பயிரோட செடி. நம்ம கத்திரிக்காய் தொப்பு கூட வச்சுருந்தோம். இந்த கத்திரிக்காய் செடி வெள்ளை கத்திரிக்காய். அது இது பார்த்துங்க, வெள்ளை கத்திரிக்காய். இதெல்லாம் நார்மல் கத்திரிக்காய். பார்த்துங்க, கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் இவ்வளோ அஞ்சுது. காய்கறியில் இங்கே பார்த்தீங்கன்னா பூச்செடி, அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் செடி, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ஸ் சோலிஸையும் 2வது மாடல் விக்ஸ் சோலிஸும் இருக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடி பார்த்துங்க. அப்படியே அது பக்கத்து வீட்டு ஆளுங்க வந்து முருங்கை மரம். நம்ம தேவைன்னா முருங்கை அறுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த இடம் இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறது. பச்சை பயிர் வந்து ரொம்ப நாள் வளர்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம். மொத்தம் இந்த வீடியோவில் கத்திரிக்காய், நார்மல் கத்திரிக்காய் எத்தனை வளர்த்துருக்கோம் நான் காட்டுறேன் வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 கத்திரிக்காய் முளைச்சிக்குது. ஒரு பூ ஒன்று விட்டுருக்குது பாருங்கள் காய்ஸ், ஒரு பூ ஒன்று விட்டுருக்குது. இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் வந்துக்குது. பச்சை பயிர் வந்து இப்போ தான் விட்டுக்குது பார்த்தீங்களா. பச்சை பயிர் இப்போ தான் ஒரு வச்சு கொஞ்சம் நாள் ஆகுது. இந்த செடி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது மட்டும் பாருங்கள், பச்சை பயிர் வந்து இது நாங்கள் கேமரா ஜூம் பண்ணுற பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களே பார்த்தீங்களா ஜூம் பண்ணி எடுக்கும்போது. இதுதான் நம்ம பச்சை பயிரோட செடி. நம்ம வீட்டு மேலேயே வைக்கிறதுனால இதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இதுக்கு எல்லாம் நம்ம தாத்தாவே செஞ்சுருவாரு. இதுக்கு தண்ணி, இதுக்கு இது உரம் அதெல்லாம் தாத்தாவே செஞ்சுப்பார். நம்ம இதுக்கு தண்ணி எப்பயாவது ஊற்றும் போது இதில் வர காய்கறி பறித்து நம்ம சாப்பிட வேண்டியதான் நம்ம வேலை. எப்படி சூப்பராக இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பாருங்கள் பச்சை பயிர் செடி. பச்சை பயிர் செடி வந்து நான் தான் வச்சேன். எங்கள் தாத்தா எதுவுமே இருக்கல, நான் தான் வச்சேன். கத்திரிக்காய் மொத்தம் தாத்தா வேலை தான். எப்படி பக்காவும் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் வீடியோவில் சந்திக்கிறேன். நாங்கள் உங்கள் எஸ் பிரதீப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம்.